நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 17, 2025 மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? உங்களுடைய குணம் என்ன? கோபம், வேகம், நிதானம் எதுலையுமே தேவை. அந்த நிதானத்தோடு இன்னைக்கு நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாகவே இருக்க போகிறது. அடுத்ததாக சந்திர பகவான் மனோகாரகன், இந்த கதையின் நாயகனே அவர் தான். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? மனைவியை குறிக்கும். புதிதாக திருமணமான கணவன் மனைவி தம்பதிகள் வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க போகிறது. காதல் அனுபவங்கள் மிக நிச்சயமாக கிடைக்கும். அதே போல பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் நண்பர்களுக்கும் சரி, நீங்கள் உங்களுடைய எல்லையில் கரெக்டாக நீங்கள் நிற்கணும். ஏன்னா இன்றைக்கு ஆசாபாசங்களில் வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணங்கள், உணர்வுகளை சந்திர பகவான் கொடுப்பாரு. அதனால் நிச்சயமாக உங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அடுத்ததாக திருமணமான நம்முடைய 40லிருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு நம்ம சொல்ல போகிறது, உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பர்ஸ் வந்து காலியாக போகுது. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாக உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடங்கிறது விரயம். பெண்களுக்காக நீங்கள் நிறைய விரயத்தை செய்யணும். அதே போல் துணிமணிகள், ஆடம்பரமான விஷயங்கள், வைரங்கள் வாங்கி கொடுக்கறது, நகைகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்ஸ் வந்து சூடப்பட போகுது. ஸோ அதனால் உஷாராக இருங்க. அதே போல் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி, மகளிர்களை வந்து அதிகமாக வந்து வேலை ஆட்களாக வைத்து பயன்படுத்தக்கூடிய நிறுவனமும் சரி, உங்களுக்கு தேவையான சுற்றுச்சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அதுவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு பண்ணி தரும். அடுத்ததாக சனி பகவான் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய லாபம் வந்து நிச்சயமாக இன்னைக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல் முடிந்த வரைக்கும் முதியோர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த சனி பகவான் அந்த உதவிகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இங்கே இருக்க போகிறது. மேசம் விவேகம், வேகம் ரெண்டுக்கும் உரிய மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு ராசிக்காரங்க தான். இருந்தாலும் இன்றைய தினம் பெண்களுக்கே உரிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, சினிமாவில் இருக்கக்கூடியவங்க, ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. உங்களுடைய மேல் அதிகாரிகள், மேனேஜர்ஸ், உங்கள் முதலாளிகள் கிட்ட நீங்கள் ஈஸியாக வந்து பாராட்ட நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு, பணி உயர்வு போல நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிச்சயமாக நடக்கும். அதே போல் ஆண்களுக்கு குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய செல்ஃபோன்கள் உங்கள் கையிலேயே வந்துருச்சு. அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து சிதறடிக்கக்கூடிய ஒரு விதமான காலகட்டம் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மார்க் வந்து கம்மியாக போகுது. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த வயதுக்கே உரிய பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய கவனத்தை வந்து காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சினிமா அதிகமாக பார்க்காதீங்க, படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே போல் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு தினமாக இருக்க போகிறது. நிச்சயமாக கடினமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். சரி, செலவாகும்னா பணம் இருந்தால் தானே செலவாகும். அப்போ பணம் வரும், பணமும் வரும், செலவும் ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்படி சிக்கனப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம். ஓகேங்களா? மேசராசிக்கு பொதுவாக இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாகவே அமையப் போகிறது. தைரியத்தோடு இருங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, மேன்மேல் நல்லா வருவீங்க. நன்றி. இன்று ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி இயல்பாகவே ஒரு நல்ல அருமையான குணம் கொண்டவங்க, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய, மிகவும் எளிதாக பழகக்கூடிய ஒரு அன்பார்ந்த ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இன்றைய தினம் பொதுவாகவே சூப்பராக தான் இருக்குது. சரிங்களா? சரி, இன்னைக்கு உங்களுடைய ராசி நாதன் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்காரு. உச்சத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன கிடைக்கும்? சொகுசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்ல ஆபரணங்கள், ஆடை, நல்ல பொலிவான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக வந்து வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம். புதுசாக இத்தனை வருஷமாக நான் வந்து பழைய கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், பழைய வண்டி வாகனங்கள் தான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கி இஎம்ஐ மூலமாக புதுசாக கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். அதன் மூலமான உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்க போகிறது. குறிப்பாக வந்து 11ஆம் பாவத்தில் உங்கள் ராசி நாதன் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறது பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். அதாவது
உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் வழியில் அவங்க மூலமான பணவரவுகள் கிடைக்கும், அவங்க மூலமான ஆதாயம் கிடைக்கும். ஸோ தாய், அக்காள், தங்கை, உங்களுடைய மனைவி, காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களால் எல்லா வகையிலையுமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் யூக அடிப்படையிலான தொழில்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, ரம்மி சர்க்கிள், ஆன்லைனில் கேம்ஸ் விளாண்டு பணத்தை ஜெயிக்கிறது போன்ற விஷயங்களில் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்னைக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி பல தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே சூதில் வரக்கூடிய பணம் சீக்கிரமாக நம்ம விட்டு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு 10 சனி இருக்காரு. உத்தியோக ஸ்தானாதிபதி, வேலைக்கு அதிபதி, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10 ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு வேலை விஷயங்களில் சிறு சிறு மனத்தாங்கல்களை கொடுத்தாலும் அது இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு அதனால நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் அந்த அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி மிக சூப்பராக உங்களால் நல்ல பேர் வாங்க முடியும். இன்றைக்கு பொதுவாகவே நீங்கள் நன்றாக தான் இருக்கணும். உங்களுடைய வேலை, திறமை, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. வாக்குஸ்தானத்தில், நாக்குஸ்தானத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் அதிகாரமும் கோபமும் ரொம்ப தூக்கலாக தான் இருக்கும். பொறுமையை கடைபிடிங்க, பொறுமையாக இருங்க. எப்பொழுதுமே பொறுமை தான் நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய அதிபதி தான் அவர். அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது மறைமுகமான உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய மூதாதையர்களுக்கு விட்ட குறை, தொட்ட கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக செஞ்சு முடிங்க. அந்த கருமங்களை உரிய நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய கடனை நிவர்த்தி செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புண்ணியங்களை சேகரித்து வைக்க உதவும். அடுத்ததாக சூரியன் ராகு சேர்க்கை இங்கே இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது பித்ரு, ராகு அப்படிங்கிறது மூதாதையர்கள், அப்பா வழியில் வரக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு தேவையான சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே போல் அரசாங்க ரீதியான, அரசியல் ரீதியான விஷயங்களில் சண்டை சச்சரவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் முரண்பாடு இல்லாமல் சுமூகமாக போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமையும். பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது ஆடம்பரமான விஷயங்களில் உங்களுக்கு லௌகீக விஷயங்களில் எல்லா சுகங்களும் இன்னைக்கு சேரும். நன்றி. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் பாவகத்தில் நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இன்னைக்கு இருக்கும். குறிப்பாக தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், புதன் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். ஒற்றை தலைவலி, மைக்ரேன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழுத்தங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையெல்லாம் இருக்கும். நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. நோய்கள், கடன்கள் போன்ற விஷயங்களில் மனசு அலைப்பாயும். ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய கிரகங்கள், யோக கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்கிறதுனால எல்லாமே அது சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். உங்களுடைய மனசு தான் அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கு, பயந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த விஷயங்கள், அந்த துன்பங்கள் எல்லாமே ஒரு சாதாரண விஷயம்தான். ஓகேங்களா? உங்களுடைய ராசியிலேயே மிதுனத்திலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் மிதுனத்துக்கு ஆகவே ஆகாத ஒரு மிகப்பெரிய எதிரி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு. எல்லாத்தையும் அவர் கொடுக்க மாட்டார். நம்மளுடைய குணம், நம்மளுடைய எண்ணங்களே நம்ம எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த நாளில் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க, யோசிச்சு செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. யாராவது உங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி மற்றவங்கக்கிட்ட நீங்களை எதிரியாக அவங்களை காட்டிட்டு போயிடுவாங்க. பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம மேலே தான் தப்புன்னு ஆயிரும். அதனால பொறுமையாக இருங்க, உடனே முடிவெடுக்காதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. பொறுமையாக இருந்து உங்களுடைய சுகமான ஒரு நாள் வரும் பொழுது கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க. நிச்சயமாக நல்லாவே இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் 10ல் உச்சமாக இருக்கிறது பதவி கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள், மேனேஜர்ஸ், கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களை புகழ்வாங்க. அதன் மூலமாகவே உங்களுடைய செல்வாக்கு உயரும். குறிப்பாக சுபகாரிய விஷயங்கள் நடக்கும். 10ல் சுக்கிரன் இருந்து 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம்னா என்ன?
திருமணமாகாத இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து கைகூடி வரும். ஆண்களுக்கும் கைகூடி வரும். வீடு வாங்குவீங்க, சொந்தமாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பழைய வீடை எடுத்து கட்டி ஆல்டர் பண்ணுவீங்க. ஸோ கடன் கிடைக்கும். கடன் கிடைக்கிற மூலமான சுபகாரிய விஷயங்கள் உங்கள் சுற்றி நடக்கும். உங்கள் சொந்தக்காரங்களே ஆச்சரியப்படுவாங்க. சாதாரணமாக இருந்தால் இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான நாள் தான் இந்த நாள். ஸோ உங்களுடைய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, இன்றைய தினம் பொறுமை, நிதானம். யார் சொன்னாலும் டெம்ட் ஆகாதீங்க, முடிவெடுக்காதீங்க. அது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி வந்து கர்மக்காரகன், நோய்க்கு அதிபதி. ஏன்னா 8ஆம் அதிபதியாகவும் மீனத்துக்கு வர்றதுனால உங்கள் தந்தையின் மூலமான ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். அந்த பிரச்சனையின் மூலமான மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் சில விரயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தையின் மூலமான ஆதாயங்கள் இருந்தாலுமே அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். அடுத்ததாக வந்து 5ஆம் இடத்துல துலாத்தில் சந்திரன் இருக்கிறது. காதல் விஷயங்கள், லௌகிக விஷயங்கள், திருமண உறவுகள், கணவன் மனைவிக்கும் அந்யோன்யம் போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நிச்சயமாக வந்து இன்றைய நாள் ஒரு அருமையான ஒரு நாள். நிதானம் தேவை. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பான இடத்தும் உயர்த்தும். நன்றி. கடகராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசி சொல்லவே தேவையில்லை. கடந்த 2.5 வருடங்களாக அஸ்தம சனியால் படாத துன்பம் பட்டுட்டீங்க. உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, ஆரோக்கிய குறைபாடுகள், கடன் தொல்லை, காலிலே அடிபடுறது, அவமானம், இப்போ எல்லா துன்பங்களும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்க வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அனுபவப்பட்டுட்டீங்க. வயதானவங்களுக்கு மூட்டு வலி, பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரியில் போகக்கூடியவங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போகிறது, மார்க் கம்மியாகிறது, கஷ்டங்கள் வர்றது, தொழிலில் இருக்கக்கூடியவங்க கடன் தொல்லை அதிகமாகிறது, வேலையாட்கள் சரியாக கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் அவங்க சரியாக வேலை செய்கிறது இல்லை, அவங்க மூலமான ஏமாற்றம், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து பல பிரச்சனைகள் போன்ற எல்லா விதமான துன்பங்களும் கடகராசிக்கு 2.5 வருஷமாக நடந்துருச்சு. இப்போது இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக அஸ்தம் சனி முடிய போகுது. அதனால் இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக தான் இருக்க போகிறது. ஸோ அதுக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கடகராசிக்கு ராசிநாதன் சந்திர பகவான் தான். அவர் 4ஆம் இடத்துல திக்பாலத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தாயின் அன்பு நிச்சயமாக கிடைக்கும். அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். தாயின் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பந்த பாசங்கள், சொந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் 9ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அங்கேயே ராகு பகவான், சூரியன், புதன், முக்கூட்டு ஒரு 4 கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் தந்தையின் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் சில சங்கடங்கள் உண்டாகி பின்பு அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக கால்கள், நோய்கள், மருத்துவமனைகள் போன்ற விஷயங்களுக்கு அதிகமான பணத்தை நீங்கள் செலவு செய்யணும் அப்படிங்கிறதையும் கணக்கு காட்டிகிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்றைய நாளோட முடிவில் இதுக்கான ஒரு விமோசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். படிப்படியாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆட்களும் நிச்சயமாக கிடைக்கும். கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் மன வலிமையும் ரொம்ப அதிகம். அதுக்காகவே நிறைய கடவுள் வந்து உங்களுக்கு சில மனிதர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து குறைப்பதற்கு அவர் மிகப்பெரிய வழிகளை உண்டு பண்ணுவார். 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது. தந்தையின் ஆதாயத்தின் மூலமாக தந்தை வழி, அரசாங்க வழி, அரசியல் வழி போன்ற விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைத்து படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகிறது. 8ல் சனி இருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறப்போகிறதுனால கடன் தொலைகள் படிப்படியாக நீங்கும். கடன் கொடுத்தவர்களே வந்து மனம் திரும்புவாங்க. ஸோ உங்கள் மனசும் ஒரு புது பொலிவு அடையும், துன்பங்கள் நீங்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சனியினுடைய ஜெயிலில் அகப்பட்டு கிடந்தீங்க. உங்களுக்கு ரிலீஸ் தேதி வரப்போகிறது. ஸோ அதற்கு ஒரு அடித்தளமான ஒரு நாள், அடிப்படையிலேயே வந்து நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அருமையான ஒரு நாள். இயல்பாகவே கடகராசிக்காரங்க தாயின் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கு தாய்க்கு தேவையான உங்கள் அம்மாவை மனமகிழ்வு அடைய வைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அது நிச்சயமாக உங்களுடைய கர்மத்தை நிச்சயமாக குறைக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அங்கே பித்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயின் வழிக்கூடிய பாட்டன் பாட்டிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு கேதுக்கு இருக்கிறதுனால, கண்ணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மனசு மகிழக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய 11ஆம் பாவத்தில் குரு பகவான் வந்து இருக்கிறது. 6ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால
கடன்கள் உங்களுக்கு கேட்காமே கிடைக்கும். அந்த கடன்களின் மூலமான நல்ல லாபங்களை உங்களால் உண்டு பண்ண முடியும். குறிப்பாக புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது போன்ற விஷயங்களில் நல்ல லாபங்கள் உண்டு. பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியும். நல்ல மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும். ஓவராலாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே உங்களுக்கு இருக்க போகிறது. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய தைரியம் தான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நன்றி. சிம்மராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா, சிம்மராசிக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு நாள் தான். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எதுலேருந்து நான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, சிம்மராசி இயல்பாகவே உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும், கணவனை குறிக்கும், நெருங்கிய கூட்டாளிகளை குறிக்கும், நெருங்கிய நண்பர்களை குறிக்கும். இதுவரைக்கும் அவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள்லையே நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்கனாலும் இன்றைய தினம் அவர்களின் மூலமான ஒரு சமாதானம், ஒரு ஆதரவு, ஒரு நல்ல விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், உறவுகள் நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவே அமையும். சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே கோப குணம் கொண்டவங்க. கோபத்தில் சில வார்த்தைகளை நீங்கள் மற்றவங்களை காயப்படுற மாதிரி பேசிடுவீங்க. ஆனால் நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். யார் என்ன கேட்டாலும் உதவக்கூடிய நல்ல குணம் கொண்டவங்க. ஸோ இருந்தாலும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ உண்மையான உறவுகள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை தேடி ஆராய்ச்சி செய்து அவங்களோட சேரக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு யார் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய பாவகத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது என்ன எதுக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு நாள். அங்கே உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கிறனாலையும் சுக்கிர பகவானும் உச்சமாக இருக்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் நல்ல முறையில் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி லாபத்தை சம்பாதிக்கிறதுனால அதை நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள், சுற்று சூழ்நிலைகளை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா தேவையில்லாத தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை விரயமாக்குவதற்கும் வீண் முயற்சிகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் அதிகமாக பணத்தை நம்முடைய சுக விஷயங்களுக்காக செலவு செய்கிறதுக்கும் நம்முடைய மனசு அளப்பாயும். அதாவது ஒருத்தர் பணம் சம்பாதிச்சிட்டா அதுலேருந்து குதிரை பந்தயம், சூதாட்டம், ரேஸு, யாருக்காவது கேட்கறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு திருப்பி கைக்கு வராமல் போகிறது. ஸோ கையில் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக ஊதாரித்தனமாக கண்டிப்பாக நீங்கள் செலவு செய்யவே கூடாது. உங்களுடைய பணம் நிச்சயமாக லாக் ஆயிரும். அதனால் நிச்சயமாக உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வங்கி இருப்பில் போட்டு வைங்க. யாரை நம்பியும் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சிம்ம ராசிக்கு இன்றைக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பலன். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக வேலை விஷயங்களில், வருமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். தொழிலில் உங்களுடைய உயர்வு நிச்சயமாக இருக்கும். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பலன்லாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது. பதவியில் நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய திறமை மென்மேலும் ஜொலிக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய இருப்பை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது. சகோதரர்கள் மூலமான ஒரு நல்ல லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பங்காளி தகராறுகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு போன்ற நிலையான வருமானத்தை தரக்கூடிய முதலீடுகளில் நீங்கள் பணத்தை நிச்சயமாக முதலீடு செய்யணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் யூக அடிப்படையிலான அந்த ரம்மி சர்க்கிள், ரம்மி ஆன்லைன் கேம்ஸு, சூதாட்டம் போன்ற விஷயங்களில் நீங்கள் மனசு உங்களை அலைபாய வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் மிகப்பெரிய முக்கியமான பலன். அடுத்ததாக உங்களுடைய திருமண உறவுகளில், காதல், மனைவி போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் வார்த்தைகளே, கோபமான வார்த்தைகளை நீங்கள் விடக்கூடாது. பொறுமை காக்கணும். அந்த பொறுமையின் மூலமாக உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நன்றி. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? ஓவராலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருமையான, அற்புதமான, சூப்பரான ஒரு நாள். எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஓகேங்களா? ஸோ இன்றைய தினம் சொகுசு, வண்டி, வாகனங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், நகைகள் வாங்குறது, வைரங்கள் வாங்குறது, புதிய நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணி புதிய பொருட்களை வாங்கி வீட்டை அலங்காரம் செய்கிறது,
மகாலட்சுமி வழிபாடு, சுபகாரியங்களுக்கான தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரப்போகிறது. அதனால் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தயார் செய்து கொள்ளணும். உங்கள் வீட்டையும் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சமாக, பிரகாசமாக, தூய்மையாக சாம்பிராணிகள்லாம் போட்டு கடவுளுக்கு பூஜை அறையில் மலர் மாலைகளை சாத்தி வழிபட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே தங்கிடுவா. ஸோ உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நல்ல காற்றும் வீசுது. சரிங்களா? அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் போகிறதும் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்க போகிறது. ஓகே, உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகுவும் செம்பாவும் சொல்லக்கூடிய கேதுவும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் மனைவியின் மூலமான இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கியம், கணவன் மூலமாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் போன்ற விஷயங்களில் இன்னிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டு பிரிந்திருந்தவங்க கூட இனிமேல் சேருவீங்க. குறிப்பாக விவாகரத்துக்காக கோர்ட்டு படியேறி பிரச்சனையில் சந்தித்திருந்தவங்க கூட மனம் மாறி சேருவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. ஸோ கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்திய விஷயத்தில், திருமண விஷயங்களில் சிக்கல்களில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு விமோசனம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே போல் இதுவரைக்கும் வயதாகிருச்சு, பல பெண்களை பார்த்துட்டே இருக்கிறேன், பெண்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போராடிக்கூடிய ஆண்களுக்கும் 90s கிட்ஸ்களுக்குமே நிச்சயமாக சீக்கிரமாக பெண் கிடைக்க போகிறது. உங்களுடைய மனைவி யார் என்று அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு அடையாளம் படுத்தக்கூடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அதே போல் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆடம்பரமான இல்லை நல்ல ஒரு துணிமணிகள், நகைகள், படிப்புக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணம் போன்ற விஷயங்களும் உங்கள் பெற்றோர்களிருந்து நிச்சயமாக கிடைக்கும். காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்யோன்யத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்க போகிறது. அடுத்ததாக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சனி தான் என்ன பண்ணும்? கடன்காரன் தொல்லை கொடுக்கும். கடன் கொடுத்தவன் பிரச்சனை பண்ணுவான், கடன் திருப்பி கேட்பான். ஏன்னா நம்ம கடன் வாங்கின இடம் சரியில்லாத இடமா இருக்கும். நம்ம கடன் வாங்கியிருக்க மாட்டோம், நம்மளுடைய தந்தையோ இல்லை தாயோ யாரோ கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனையாக மாறி நம்ம தலையில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு வாய் வாக்குவாதங்கள் மூலமாக பிரச்சனைகளை வளர்த்தக்கூடாது. அதை லீகலாக வக்கீல்கள் மூலமாக ஒரு லீகலாக கொண்டு போகும்போது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதே போல் இந்த ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தை, குறிப்பாக தந்தை வழி நன்மைகள் உண்டு. அவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல உறுதியான தன்மை வெளிப்படும். ஆரோக்கியத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயங்களில் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்பட்டு பல பேரை வேலை வாங்கக்கூடிய திறமையோடு நீங்கள் செயல்படுவீங்க. எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய நாள். நன்றி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமாக இருக்கிறது மிக அற்புதமான ஒரு நாள். அந்த உச்சனுடைய வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய மனசை இன்னைக்கு ஒரு விதமான சந்தோஷத்தில் லைத்து இருக்க போகிறது. அனைத்து விதமான சுகங்களும் இன்னைக்கு கிடைக்கும். சுகம்னாலே தெரிஞ்சு போச்சு, என்ன சுகம்? ஆண்களுக்கு என்ன சுகம், பெண்களுக்கு என்ன சுகம்? பொன், பொருள், பதவி, அதிகாரம், ஆணுக்கு பெண், தாம்பத்தியம், திருமணத்தில் தடை இருந்தவங்களுக்கு திருமண விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு நடக்கக்கூடியது. காதல் விஷயங்களில் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு காதலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நாள், ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். 6ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறது. தாம்பத்திய விஷயங்களில், குறிப்பாக குழந்தை பேர்களில், குழந்தை அமைப்புகள் பல வருடங்களாக குழந்தைக்காக வேண்டி மருத்துவமனைகளுக்கு போயிட்டு கத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் கூட இன்றைய தினம் உங்கள் திருப்பு முனை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அடிப்படை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைய நாள். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்குன்னு சொல்லக்கூடிய பாவங்களை குறித்தாலும் மருத்துவத்துக்கும் அந்த பாவம் தான் குறிக்குது. ஸோ இதுவரைக்கும் மருத்துவ ரீதியாக உங்கள் உடல்நல ரீதியாக, நோய்கள் ரீதியாக நீங்கள் பல வருடங்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் சரி, அது எந்த நோயாக இருந்தாலும் சரி,
இன்றைய தினம் உங்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான இல்லை நல்ல மருத்துவரை வந்து சந்திப்பதற்கு ஒரு 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 வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஸோ நிச்சயமாக கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையையும் இன்றைய நாள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக பெண் பார்த்து கொண்டிருப்பவர்கள், மாப்பிள்ளை அதாவது ஆண்களை வந்து திருமணம் செய்திருக்க பார்த்து கொண்டிருக்கவங்களும் சரி, இன்றைய தினம் வரக்கூடிய வரன்களை ஏதோ ஒரு வரனை நீங்கள் நிச்சயமாக செலக்ட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணக்கூடிய இந்த வரன் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து அந்த ராசிக்கு 8 குரு பகவான் இருக்கிறது. கடன், நோய், வம்பு, வழக்குன்னு சொல்லக்கூடிய பாவங்கள் முழுமையாக வேலை செய்யுது. அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும், எங்கே போனாலும் கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலமான ஆடம்பரமான செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து ஆடம்பரமாக தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரு, பெரிய பெரிய பங்களா, இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. பொறுமையாக பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சீக்கிரமாக வந்து அகலக்கால வச்சிடாதீங்க. முடிந்த வரைக்கும் எல்லாத்தையுமே யோசித்து நிதானமாக பல பேரோட அறிவுரையை கேட்டு லீகலாக மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அதிகமான பணம், அதிகமான ஆசை எப்பொழுதுமே மோதிக்கொள்ளும் பொழுது பின்னால் பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். ஸோ இன்றைக்கு காற்று நம்ம பக்கம் அடித்தாலுமே இன்றைக்கு எப்பொழுதும் நம்ம உஷாராக தான் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள். துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்துக்கு உரிய மிகப்பெரிய ஒரு தைரிய குணம் கொண்டவர்கள், வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க, தராசு போன்றவங்க, நேர்மையானவங்க, தொழிலில் எப்பொழுதுமே பணம் வேண்டும், ஜெயிக்கணும், எப்படி தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விடாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் துலாம் ராசி. அவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, குறிப்பாக பண விஷயங்களில் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு சொல்லலாம், வங்கி பணியில் வேலை செய்கிறவங்கள சொல்லலாம், அப்புறம் ஃபைனான்ஸு, நகைக்கடை, ஆசாரிகள் போன்ற தங்கமும் பணமும் சேரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும். ஸோ அதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான வேலைக்கு நிச்சயமாக நல்ல ஊதியம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மனைவி, குழந்தைகள், சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து நல்ல பேர் வாங்குவீங்க. ஸோ ஒரு குடும்ப தலைவனாக இன்றைக்கு உங்களுடைய மதிப்பு, மரியாதை நிச்சயமாக உயரும். பள்ளி, கல்லூரியில் படித்துக்கொண்ட மாணவர்களுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பில் ஆர்வம் நீங்கள் செலுத்துவீங்க. கவனமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வீங்க. அதுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது. தினமும் மகாலட்சுமி தேவியாரை நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். நன்றி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அட்டம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அட்டமம் அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதனுடைய நோய், நீண்ட கால கடன், எப்பொழுதுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு தைரியமாக நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம் தான். குறிப்பாக செவ்வாய் பகவான் 8இல் இருக்கும் பொழுது சகோதரர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பங்காளி தகராறு, தந்தை வழி சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய கோர்ட்டு, வம்பு, வழக்கு, போலீஸ் போன்ற விஷயங்கள் இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்தாலுமே இன்றைய தினம் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது. சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் வேகமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடிங்க. அந்த நிதானம் தான் உங்களோட வாழ்க்கையில் எங்கேயோ உங்களை கொண்டு போகும். வேகம் வேண்டாம். வேகத்தில் மிக அவசரமான கோபமான வார்த்தைகளை பேசி சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய படிப்படியான வளர்ச்சிகள் பொருளாதாரத்திலும் தாம்பத்தியத்திலும் எல்லா விதத்திலும் தொழிலையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குரு பகவான் 7ஆம் பாவத்தில் மட்டும் அமராமல் இருந்திருந்தால் 8ஆம் பாவத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால நிறைய சிக்கல்கள் நீங்கள் உண்டு பண்ணியிருப்பீங்க. அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த குரு பகவானின் அருளாசி உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால, ராகு எப்படி சொல்லுடைய கரும்பாம்பு 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புத்திரர்கள், குழந்தைகளிடையே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க கவனம் அதன் மூலமான மருத்துவ செலவுகள் நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய கல்வி செலவுகள், மருத்துவ செலவுகள், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
5ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால பெண் பிள்ளைகளை வைத்திருக்கவங்களுக்கு அதிகமான பொருளாதார செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் 4ஆம் பாவத்தில் சனி இருக்கார். 4ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வீடை வந்து புதுப்பிக்கணும், வீடை வந்து எடுத்து கட்டணும், இல்லை புதுசாக நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க எல்லா தடைகளுமே அப்படியே இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அதனால் வீடு போன்ற விஷயங்கள், நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய சொத்துக்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக தாயுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா தாயுடைய ஆரோக்கியத்திலும் சரி, அவர்கள் அதுக்கு மூலமான மருத்துவ செலவுகளும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போட போகிறது. ஸோ குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய மன தைரியத்தினால் நீங்கள் அதிலேருந்து வெளிப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து மேல் நோக்கி உங்களால் வர முடியும். ஸோ எதுக்கும் இன்றைய நாள் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குறிப்பாக செலவுகளை நோக்கி தான் இன்றைய நாள் போயிட்டு இருக்குது. தந்தைக்கும் தாயுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய பணம் பர்ஸில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் விதி. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்காளிகள் மூலமான நிலத்தகராறுகள், வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குவாதங்கள் ஈடுபடாதீங்க. வேகமான கோபமான வார்த்தைகளை வந்து விடுபடாதீங்க. நன்றி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு இயல்பாகவே ஒரு அருமையான ஒரு ராசி, அந்தணனுடைய ராசி, நல்ல குணங்களை கொண்ட ஒரு ராசி, மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய உண்மையான நேர்மையான மனிதர்களை கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் இருக்கிறது. இது வரைக்குமே தனுசு ராசிக்கு ஒரு நிலையில்லாத வேலையில் கிடைச்சாலுமே அந்த வேலையில் ஒரு மன சங்கடத்தோடவே பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலதிகாரிகளும் சரி, கூட இருக்கவங்களாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக வந்து தங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சில பிரச்சனைகளும் நம்மளுடைய தூங்க விடாமல் செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எதிரியான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால குறிப்பாக எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு சங்கடத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்முடைய உதவிக்காக நமக்கு வேண்டாத நபர்கள்கிட்ட போய் அவங்கள வந்து அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு நேரம் மாதிரி கடந்த காலங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் 6ஆம் பாவத்தில் ஒரு சங்கடத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்காக, இன்றைய தேவைக்காக உங்களுக்கு வேண்டாத எதிரிகள்கிட்ட கூட நீங்கள் உதவி கேட்டு தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, இந்த அமைப்பின்படி தனுசுக்கு 11ஆம் பாவத்தில் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தாய் வழி சொத்து, பெண்கள், தாயை ஒத்திருக்கக்கூடிய பெண்கள் மூலமான லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்குது. ஸோ பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசிநாதனும் குரு பகவான் 6ஆம் பாவத்தில் மறைந்திருக்கிறதுனால மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாகவும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி வகிப்பவர்களும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ கவனமாக இருங்க. ஸோ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்க. லஞ்சம் தவிர்த்து நில்லுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலைகளில் வந்து எளிதாக வந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் நிச்சயமாக தப்பிக்க முடியும். இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில், சுக விஷயங்களில். ஏன்னா மறைமுகமாக வரக்கூடிய தனத்தின் மூலமாக தவறான விஷயங்களுக்கு நம்ம செயல்படக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் சுற்றி சேரக்கூடிய நண்பர்கள்கிட்ட உஷாராக இருக்கணும். அவங்க தப்பிச்சிருவாங்க, ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தப்பு வந்து கெட்டவனும் பண்ணலாம், நல்லவனும் பண்ணலாம். கெட்டவன் பண்ணால் அவன் குணம் அதுதான். ஆனால் தனுசு ராசி நல்லவன், அவன் தப்பு பண்ணால் சீக்கிரம் மாட்டிக்குவீங்க, உங்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு உண்மையாக நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். 3ஆம் இடம் சனி அப்படிங்கிறது உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தம்பி சகோதரர்கள் மூலமாக ஏதாவது சிறு வில்லங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடங்கிறது புகழ் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் புகழுக்கு களங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 10ல் கேது இருக்கிறதுனால வேலை விஷயங்களில் ஒரு நிலையில்லாத தன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் எல்லா வகையிலும் சரி,
நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜாதகம் உங்களுடைய ராசி தினசரி கோச்சார பலன்களும் காட்டுது. உங்களுடைய ராசினால் பலமிழந்து எதிரி பலமாக இருக்கிறதுனால கவனம் கவனம் கவனம். நன்றி. மகர ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கும்? உழைப்பு 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 உழைப்பை தவிர வேறொன்றும் அறியாத மகர ராசிக்காரங்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்க போகிறது. ஓகேங்களா? 2ஆம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே வருமானம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் உடனே செலவாயிரும். குறிப்பாக ஏன் கோபம் வருகிறது, குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது தெரியாமல் உங்களை மன சங்கடத்திலேயே ஆழ்த்தி கொண்டிருக்கும். ஏன்னா குடும்ப பாவத்தில் சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு நிலையில்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, ஏதோ ஒரு வகையில் எரிச்சல் தூட்டக்கூடிய தன்மைகளே கடந்த காலங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். 3ஆம் பாவத்தில் உங்களுடைய ராஜயோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதிதாக திருமண விஷயங்களில் இதுவரை தடை இருந்தது எல்லாமே மாறும். அதாவது வீட்டுக்குள்ளே பணம் இருக்குது, ஆனால் சுபகாரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ செலவுகள் வந்துடுது. எவ்வளோ பணம் இருந்தாலும் நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்க மாட்டேங்குது. மகாலட்சுமி அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடியற்காலம் நிச்சயமாக பிறக்க போகிறது. மகர ராசிக்காரங்களே, உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் படிப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஸோ மகாலட்சுமி தேவியை வணங்கிட்டு வாங்க. ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வரனை வணங்கி கும்பிட்டு வாங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று பாலபிஷேகம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய காலம் 7 சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அனுபவங்களை படிப்படியாக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்களும் சரி, யார் நல்லவர்கள் யார் உண்மையான உறவினர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ துன்பங்களை உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ மகர ராசிக்காரங்களே, எதுக்கும் நீங்கள் கலக்க வேண்டாம். 10ஆம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் வேலையில் தொந்தரவு, மேலதிகாரிகள் மூலமான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி ஒரு வேலை மாற்றம் நடக்கப் போகிறது. இல்லை அவங்க அந்த வேலையிலேருந்து மாற்றம் செய்து உங்களுக்கு நிலையான ஒரு நிம்மதியான ஒரு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகப் போகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால புத்திரர்கள் மூலமாக குழந்தைகளின் மூலமான சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாமே படிப்படியாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் பாவகத்தில் அதிபதியான சந்திர பகவானும் 10ல் இருக்கிறனால உங்களுக்கு இன்றைய தினம் மனைவியின் மூலமான ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், பிரிந்து இருக்கிறது, விவாகரத்து வரைக்கும் போயிட்டு வந்தது, குடும்பத்துக்குள்ள பொருளாதாரத்தினால் வரக்கூடிய சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள், அவமானங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு அந்த கசப்புகளுக்கு ஒரு இனிப்பான மருந்து கிடைக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஓகேங்களா? சூரியன் ராகு சேர்ந்து உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வயதான தாய் தந்தை உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, குறிப்பாக தந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் கர்மம் படிப்படியாக கழியும். உங்களுடைய புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறனாலையும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் தவறான உறவுகள், தவறான பெண்மணிகள் போன்ற விஷயங்களில் ஏதாவது நீங்கள் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விதி. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான முறையான பரிகாரங்களை செஞ்சு படிப்படியான ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும். கண்டிப்பாக கடவுள் வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய கடவுள் சிவபெருமான் தான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் தினமும் நினச்சி காக்காவுக்கு சாப்பாடு போட்டுவாங்க. படிப்படியாக நல்ல விஷயம் நடக்கும். நன்றி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களே, மிகவும் நிதானத்துக்கு சொந்தக்காரர்கள். எதையுமே நுணுக்கமாக பொறுமையாக தீர விசாரித்து குழப்பமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு திறம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஆனால் உங்களுடைய ஓவரான பொறுமையை மற்றவங்களை எரிச்சல் அடைய செய்யும். ஸோ இருந்தாலும் இதுவரைக்கும் ஜென்மச்சனியால் கும்பராசிக்காரர்கள் எல்லா விதமான துன்பத்தையும் அடைஞ்சிட்டீங்க. வேலை, தொழில், திருமணம், நண்பர்கள், கூட்டாளிகள், கடன், விபத்து, அவமானம், அசிங்கம், மருத்துவ செலவுகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் தான் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீங்க.
இதிலிருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களால் போக முடியும். அதற்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதைக்கு போகணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசிக்காரர்களே, கவலைப்பட வேண்டாம். நிதானத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள். ஸோ கடவுள் உங்களை கைவிட மாட்டார். யார் தவறு செய்திருக்கிறார்கள், நீங்கள் செய்த கருமத்துக்கேற்ப ஜென்மச்சனி தண்டனை தந்திருக்கும். அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு சுதந்திர காலத்தை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. ஸோ நேர்மை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்தோம். சரி, இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார், ராகுவும் இருக்குது, அடுத்து சூரிய பகவானும் இருக்கிறார், பிறகு நீச்ச புதனும் இருக்குது. ஸோ 2ஆம் பாவகம் பவராக வேலை செய்யுது. அப்போ பணம் வரும். எங்கேயாவது உங்களுக்கு தர வேண்டிய கடன், உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பாராமல் உங்களுக்கு பணம் வரும். தொழில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத பண வரவு, தன லாபம், திடீர்னு அதிர்ஷ்டங்கள் போன்ற விஷயங்களில் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப காலமாக நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்க, பல தடவை தோத்துட்டீங்க, ரொம்ப காலமாக திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ரொம்ப காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது நீண்ட இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்போது தட்டாமே கதவு திறக்கும். ஸோ படிப்படியாக உங்களுக்கு துன்பங்கள் குறைந்து எல்லா அதிர்ஷ்ட கதவுகளும் ஒவ்வொன்றா திறக்கப் போகிறது. ஸோ முதல்ல வருமானம் வரும். வருமானத்துக்கு அப்புறம் உங்கள் மதிப்பு உயரும். மதிப்பு உயர்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நலம், வாழ்க்கை துணை, காதல் போன்ற அனைத்து விதமான சுபகாரிய விஷயங்களுக்கும் நல்ல ஒரு அஸ்திவாரம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஸோ கும்பராசிக்காரங்களே, கவனமாக இருங்க, கவலையை விடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? எல்லாமே இனிமேல் உங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஓகேங்களா? உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் மாதாக்காரன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தாய் தந்தையர்கள் மூலமான வரக்கூடிய லாபங்கள், அவர்கள் மூலமான பணம், சொத்துக்கள் போன்ற விஷயங்களை இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய பணவரவு, தனலாபம், சொத்து சுக சேர்க்கை எல்லாமே நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் துன்பப்பட்டு கொண்டிருக்க கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? ஓவராலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான, அற்புதமான, சூப்பரான ஒரு நாள். எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஓகேங்களா? ஸோ இன்றைய தினம் சொகுசு, வண்டி, வாகனங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், நகைகள் வாங்குறது, வைரங்கள் வாங்குறது, புதிய நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் ஆல்டர் பண்ணி புதிய பொருட்களை வாங்கி வீட்டை அலங்காரம் செய்கிறது, மகாலட்சுமி வழிபாடு, சுபகாரியங்களுக்கான தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரப்போகிறது. அதனால் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தயார் செய்து கொள்ளணும். உங்கள் வீட்டையும் எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சமாக, பிரகாசமாக, தூய்மையாக, சாம்பிராணிகள்லாம் போட்டு கடவுளுக்கு பூஜை அறையில் மலர் மாலைகளை சாத்தி வழிபட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே தங்கிடுவா. ஸோ உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நல்ல காற்றும் வீசுது. சரிங்களா? அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் போகிறதும் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்க போகிறது. ஓகே, உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறார், 7ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகுவும் செம்பாவும் சொல்லக்கூடிய கேதுவும் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் மனைவியின் மூலமான இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கியம், கணவன் மூலமாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் போன்ற விஷயங்களில் இன்னிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டு பிரிந்திருந்தவங்க கூட இனிமேல் சேருவீங்க. குறிப்பாக விவாகரத்துக்காக கோர்ட்டு படியேறி பிரச்சனைகளை சந்தித்திருந்தவங்க கூட மனம் மாறி சேருவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. ஸோ கணவன் மனைவி இருவருக்கும் தாம்பத்திய விஷயத்தில், திருமண விஷயங்களில் சிக்கல்களில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு விமோசனம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே போல் இதுவரைக்கும் வயது ஆகிருச்சு, பல பெண்களை பார்த்துட்டே இருக்கிறேன், பெண்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போராடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் 90s கிட்ஸ்களுக்குமே நிச்சயமாக
நிச்சயம் சீக்கிரமாக உங்களுக்கு பெண் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய மனைவி யார் என்று அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு அடையாளம் படுத்தக்கூடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. அதே போல் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆடம்பரமான இல்லை நல்ல ஒரு துணிமணிகள், நகைகள், படிப்புக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணம் போன்ற விஷயங்களும் உங்கள் பெற்றோர்களிலிருந்து நிச்சயமாக கிடைக்கும். காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்யோன்யத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கப் போகிறது. அடுத்ததாக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சனி தான் என்ன பண்ணும்? கடன்காரன் தொல்லை கொடுக்கும். கடன் கொடுத்தவன் பிரச்சனை பண்ணுவான், கடன் திருப்பி கேட்பான். ஏன்னா நம்ம கடன் வாங்கின இடம் சரியில்லாத இடமா இருக்கும். நம்ம கடன் வாங்கியிருக்க மாட்டோம், நம்மளுடைய தந்தையோ இல்லை தாயோ யாரோ கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் இப்பொழுது கொஞ்சம் பிரச்சனையாக மாறி நம்ம தலையில் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு வாய் வாக்குவாதங்கள் மூலமாக பிரச்சனைகளை வளர்த்தக்கூடாது. அதை லீகலாக வக்கீல்கள் மூலமாக ஒரு லீகலாக கொண்டு போகும்போது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதே போல் இந்த ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தை, குறிப்பாக தந்தை வழி நன்மைகள் உண்டு. அவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல உறுதியான தன்மை வெளிப்படும். ஆரோக்கியத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயங்களில் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்பட்டு பல பேரை வேலை வாங்கக்கூடிய திறமையோடு நீங்கள் செயல்படுவீங்க. எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய நாள். நன்றி.